இப்போ ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணியை அங்கே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மறைமுகமான கூட்டணியா இல்லை நேரடியான கூட்டணியாங்கிறது கொஞ்ச நாளில் அந்த டீலிமிட்டேஷன் பில் வர அன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க அதை நோக்கி போகிறாங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. டீலிமிட்டேஷன் பில்லு பார்லிமெண்ட்டில் வர்றப்ப அந்த வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அவங்க வெளிநடப்பு செஞ்சாலும் சரி, அன்றைக்கி ஆப்சண்ட் ஆனாலும் சரி, இல்லை ஆதரித்து வாக்களித்தாலும் சரி, அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. வந்து இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் வந்து தனியாக கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க. இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய யாருமே கலந்துக்கல. அப்போ இவங்க கலந்துக்கிறாங்க. அடுத்த நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழிசை தங்கபாண்டியன் ஜேபி நட்டாவை பார்க்குறாங்க. தொகுதி சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் டீ பார்ட்டிக்கு போயிருக்கிறாங்க. அது என்ன திமுக போனால் மட்டும் நீங்கள் ஏன் டக்குன்னு உடனே டீலிமிட்டேஷன் பில்லை சேர்த்து வச்சு பேசுகிறீங்க? இல்லை, இது வரைக்கும் போனீங்களா? அதான கேள்வி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநர் நடந்த டீ பார்ட்டியை கூட புறக்கணிச்சு நீங்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய டீ பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. நோ டீலிமிட்டேஷன்ல இருந்தவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துருக்காங்க. தாவைக்கு என்ன நிலைப்பாடு? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நிற்கிறாங்க. எல்லாம் போனதுக்கு பிறகு இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லா உரிமைகளையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தொகுதியை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுடைய தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இதே வராது, மதிப்பே குறைஞ்சிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொண்டு வந்துடும். திமுக அதுக்கு துணை போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது நமக்குலாம். நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தென் மாநிலம் முற்றிலும் துண்டிக்கப்படும். நம்மளுடைய குரலே அங்கே கேட்காது. நம்ம வந்து எந்த விதமான நம்மளுடைய அழுதா கூட நம்ம துடைக்கிறது கண்ணீர் இல்லாத மாதிரி, கை இல்லாத மாதிரி ஆயிரும். அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு துணிஞ்சிருச்சோ திமுக, நமக்கு அச்சப்படுறோம். ஃபேர் நீட் வேணான்னு சொல்ற திமுக போராளிகள் இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு குரல் எழுப்பும்போது வந்துட்டாங்க. அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க 50% குறைஞ்சதுன்னா நம்ம கூட வராதாங்க, அங்க பாருங்க அப்படின்னு அவங்க டோன்ல பேச ஆரம்பிச்சு. வருஷம் நாங்க தான் பாஜக உண்மையா எதிர்க்கிறோம் மேடைக்கு மேடை பல மாநில மேடை. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை கைதியா திமுக இருக்கு. ஆனா அது ஓப்பனா தெரிஞ்சிரும்ல சார்? அது தெரிஞ்சிடும். தனக்கு தன்னை வந்து ஒரு பின்னோக்கி கொண்டு போயிடும். அரசியலில் தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டுரும் திமுக. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக தொகுதி மறுவரை தீ இப்படி பத்த வச்சாங்க சார். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் பக்கெட்டை வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவும் பாஜகவும் காட்டும் நெருக்கம் ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்புது. உங்களுக்கு கிளப்புதா? எல்லாருக்கும் தான் கிளப்புது, எனக்கு மட்டும் கிளப்பல. ஏங்க இன்னைக்கு சபாநாயகர் வந்து ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. டெல்லியில் டீ பார்ட்டி அப்படிங்கிறது பல கூட்டணிகளை மாற்றிருக்கு. சோனியா காந்தி கொடுத்த டீ பார்ட்டியில் ஒரு கூட்டணியே மொத்தம் மாறிச்சு 99. அது மாதிரி டெல்லியில் நடக்கக்கூடிய டீ பார்ட்டிகள் அரசியல் மாற்றம்னு அர்த்தம். அதுக்கு பேர் டீ மாற்றம், டீ பார்ட்டி கிடையாது, பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் விஷயங்கள் மாற்றக்கூடிய விஷயம். இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து அவை இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சவொடனே ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து கனிமொழி கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வந்து இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் வந்து தனியாக கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க. இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய யாருமே கலந்துக்கல. அப்போ இவங்க கலந்துக்கிறாங்க. அடுத்த நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழிசை தங்கபாண்டியன் ஜேபி நட்டாவை பார்க்குறாங்க. தொகுதி சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஜேபி நட்டா முன்னாள் தலைவராக இருந்தது தெரியும். அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் போது அப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு வர்றாங்க. ஏர்போர்ட்லேயும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. எப்போ அது வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்லு பார்லிமெண்ட்டில் வர்றப்ப அந்த வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அவங்க வெளிநடப்பு செஞ்சாலும் சரி, அன்றைக்கி ஆப்சண்ட் ஆனாலும் சரி, இல்லை ஆதரித்து வாக்களித்தாலும் சரி, அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் புனிமானம் இல்லை, ஆட்சி இல்லை, கூட்டணியில் இருந்த கட்சி எல்லாம் வெளியில் போயிடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள் மீது பூரா வழக்கு, இடி உள்ளே வந்துருச்சு. இப்போ ஏதாவது அரசியல் புடிமானம் வேணும் காப்பாற்றுறதுக்கு மத்தியிலையும் மாநிலத்திலையும் பகிச்சிக்கிட்டு அரசியல் செய்ய முடியாது. அப்போ ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணியை அங்கே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மறைமுகமான கூட்டணியா இல்லை நேரடியான கூட்டணியாங்கிறது கொஞ்ச நாளில் அந்த டீலிமிட்டேஷன் பில் வர அன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க அதை நோக்கி போகிறாங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. ஓகே,
பிரியங்கா காந்தி அவர்களையும் டீ பார்ட்டிக்கு போயிருக்காரு, இதுக்கு முன்னாடி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் டீ பார்ட்டிக்கு போயிருக்கிறாங்க. அது என்ன திமுக போனால் மட்டும் நீங்கள் ஏன் டக்குன்னு உடனே டீலிமிட்டேஷன் பில்லை சேர்த்து வச்சு பேசுகிறீங்க? இல்லை, இது வரைக்கும் போனீங்களா? அதான கேள்வி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநர் நடந்த டீ பார்ட்டியை கூட புறக்கணிச்சு நீங்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய டீ பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ஆளுநர் மாநிலம் நடத்தக்கூடிய எத்தனையோ டீ பார்ட்டியை நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க. ஆளுநர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கீங்க. இப்போ இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் அந்த டீ பார்ட்டியை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிளாக் புறக்கணிச்சிருக்கு, ஐஎம்எல், கம்யூனிஸ்ட்டு, விசிகா எல்லாருமே புறக்கணிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் அங்கே போய் புதிய உறவை புதுப்பிக்கிறீங்கன்னா சந்தேகம் வரத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் இவங்க டீலிமிட்டேஷன் பில்லில் இவங்க சொல்கிற கோஷமே இப்போ நமக்கு நிறைய சந்தேகத்துக்கு. நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. நோ டீலிமிட்டேஷனில் இருந்தவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்திருக்காங்க. தாவைக்கு என்ன நிலைப்பாடு? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் வந்துக்கிறாங்க. இந்த 3 ஸ்டாண்ட் இருக்கு. எங்களுக்கு டீலிமிட்டேஷனே வேண்டாம், அது கொண்டு வந்தால் பரிசீலனை பண்ணுவோம், இருக்கிற தொடருங்க. 3 விதமான கேட்டகரியில் இன்றைக்கி டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ நோ டீலிமிட்டேஷனில் காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஐஎம்எல் இருக்குது, தாவைக்கா இருக்குது. தாவைக்கா ஒரு படி மேலேயே போய் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நீங்கள் அதே பழைய நடைமுறையை தொடருங்க. நீங்கள் இடஒதுக்கீடு இதில் கொடுங்க, நீங்கள் அதில் 50% கொடுங்கப்பா, 40 எவ்வளோ வேணாலும் கொடுங்க, யார் வேணாம்னா. பெண்களுக்கான இடஒதுக்கீடு நீங்கள் 543 கொடுங்க. புதுசாக நீங்கள் வந்து சென்சஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இந்த சென்சஸே வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்? இன்னைக்கு சென்சஸ் முதல்ல கேஸ்ட் சென்சஸ் எடுங்க. கேஸ்ட் சென்சஸ் எடுத்தால் தான் யாருக்கு வேலை வாய்ப்பில் பின்தங்கிய சமூகமாக இருக்குது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தொகுதியை பிரிக்கலாம். மக்களுக்கு பிரித்து கொடுங்க. முதல்ல இடஒதுக்கீடே மக்களுக்கு பிரித்து கொடுங்க. எத்தனையோ சமூகங்கள் இன்றைக்கி எந்த விதமான இடஒதுக்கீடுமே இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணுவீங்க? அவங்க எத்தனையோ சமூகம் சொல்லப்போனால் குஜராத்லேயும் இந்த ஒரிசாவிலையும் அந்த ஜார்க்கண்ட் போன்ற மலை வாசத்தில் வாழக்கூடிய எத்தனையோ பேர் அவங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து சென்சஸ் எடுத்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அவங்களுக்கு முதல்ல பிரித்து கொடுங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. இல்லை நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை நாங்கள் பிரிக்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா உங்கள் நோக்கம் எங்களுக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டு, அதாவது அந்த கங்கா நதி ஓரம் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத் வரைக்கும் அதே பெல்ட்டு, அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 MP மேலே வந்துடும். கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் 800 கொண்டு வந்தீங்கன்னா 400 அங்கே வந்துடும். 50% மேலே வந்துடும். ஈஸியாக நீங்கள் நினைக்கிறத பண்ணிட்டு போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்லிமெண்ட் கட்டுறப்பயே 800 சீட்டை போட்டு தான் கட்டியிருக்கீங்க. அப்போ இதுதான் சந்தேகம். இல்லை 50% நாங்கள் கூப்பிட்ட போகிறோம், எல்லாருக்கும் ரெண்டாம். அப்படி 50% கூட்டினாலுமே நமக்கு தப்பாக தானே வரும். நமக்கு 39 + 1 40. 50% நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா 40ல் பாதி 20, 60 தானே வரும். எங்கே வந்து நமக்கு வரப்போகுது? அப்போ எப்படி பார்த்தாலுமே பழைய நடைமுறை தொடர்வது தான் சரி. அப்போ 543 நீ வைங்க, அதில் நீங்கள் பிரித்து கொடுங்க. 1971 சென்சஸ் பிரகாரமே இது இருக்கட்டும். இன்னும் 25 வருஷத்துக்கு நீங்கள் தள்ளி போடுங்க. இப்போ தென் மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, வட மாநிலங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி பணத்துலேருந்து ₹1 23 காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுக்குறாங்க அங்கேருந்து. ஆனால் அங்கே எப்படி கொடுக்குறீங்க? யூபிக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கேட்டிங்கன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு தொகுதி பிடிங்க கொடுப்பீங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு ஃபண்டை வாங்கி கொடுப்பீங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் போனதுக்கு பிறகு இங்கே என்ன இருக்குது அப்படின்ற எல்லா உரிமைகளையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தொகுதியை நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுடைய தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினருடைய இதே வராது, மதிப்பே குறைஞ்சிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொண்டு வந்துடும். திமுக அதுக்கு துணை போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது நமக்குலாம். இவ்வளோ நாள் பேசின சமூக நீதி பேசின திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பெரிய வரலாற்று துரோகத்தை செய்ய போதோ அப்படின்னு பயமா இருக்கு. இல்லை அது கேள்வியா இருக்கு சார். ஏன்னா ஃபேர் நீட் வேணான்னு சொல்ற திமுக போராளிகள் இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு குரல் எழுப்பும்போது வந்துட்டாங்க. அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க 50% குறைஞ்சதுன்னா நமக்கு கூடி வராதாங்க, அங்க பாருங்க அப்படின்னு அவங்க டோன்ல பேச ஆரம்பிச்சு. என்ன போராளிகள்லாம் திடீர்னு இடம் மாறிட்டாங்க. இன்னும் அந்த திமுகவிடம் வாங்கி சாப்பிட்ட அந்த நன்றி விசுவாசத்தோடு இன்னமும் இன்னைக்கு மூர்க்கமா இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் ஒத்துவதற்கு சரியா இருக்காங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தென் மாநிலம் முற்றிலும் துண்டிக்கப்படும். நம்மளுடைய குரலே அங்கே கேட்காது. நம்ம வந்து எந்த விதமான நம்மளுடைய அழுதா கூட நம்ம துடைக்கிறது கண்ணீர் இல்லாத மாதிரி கை இல்லாத மாதிரி ஆயிரும்.
அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு துணிஞ்சிருச்சோ திமுக நமக்கு அச்சப்படுறோம். திமுக அந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு கனிமொழி ப்ரெஸ் மீட் அங்கே கொடுக்குறாங்க, அப்போ பைட்டு கொடுக்குறாங்கன்னா இங்கே உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாரு. எப்போதுமே நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருப்போம், இங்கே அவர் பேசுகிறார், அங்கே அப்படி ஒரு பேச்சு. சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசினது டீலிமிட்டேஷன் பில் வர்றப்ப ஆதரிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, ஆதரிச்சிட்டாரு. ஆதரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர் முடிவு எடுப்பார். எதுனால எங்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பார். என்ன எதுக்கு முடிவு எடுக்க போகிறாரு? வேணான்ற நிலைப்பாடு தான் உங்கள் நிலைப்பாடும். ஃப்ரீஸா நோவா அவ்வளோதான். யாராவது சொல்லி முடிக்க. ஃபேருங்கிறதுலாம் வேணாம் எங்களுக்கு. ரெண்டில் தான், ஒன்று ஃப்ரீஸ் பண்ணு, இல்லை வேணான்னு சொல்லு. நீங்கள் எது அப்புறம் தலைவர் முடிவு எடுப்பாருன்னா அப்போ நீங்கள் தானே எதிர்கட்சி தலைவர் முடிவு எடுப்பாருன்னா தலைவர் என்ன செய்ய போகிறாரு? அவங்க பார்க்க கொடுக்குற விஷயம் தான். இன்னொரு சில அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் சில பேர் பேசுகிறாங்க, ஏங்க அந்த பில்லே வரலையேங்க, அதுக்கு எதுங்க உருட்டுறீங்க, இவங்க பாருங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. பில்லே வரலாமல் இருந்தாலும் கூட அதுக்கான ஆணையம் போட்டாங்கன்னா ஆணையம் பரிந்துரை பண்ணுவதை மாற்ற முடியாது. டீலிமிட்டேஷன் ஒரு ஆணையம் போடுவாங்க, கமிஷன். அந்த கமிஷன் கொடுக்குறத வச்சு தான் பாஸ் ஆகும். இந்த ஆணையம் கொடுக்குறத வச்சு பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னாங்கிறது தெரியல. ஆணையத்துக்கு தனியாக அட்டானமஸ் ஆணையத்துக்கு தனியாக சிறப்பு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கமிஷன் கொடுக்குறத அப்படியே பண்ணி ஆகணும். அப்போ இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப சிவியராக போச்சு, சிஜிபி கரப்பான் பூச்சி பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறனால தான் பார்லிமெண்ட்டில் இந்த செஷனில் கொண்டு வரல டீலிமிட்டேஷன். இல்லாட்டி அவங்களுடைய பிளான் இப்போ கொண்டு வரது தான். அடுத்த ஒரு 3 மாதத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் வரும், அப்போ கொண்டு வர போகிறாங்க, அப்போ பில்லை பாஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வரப்போ தானே போகுது. வருமுன் நம்முடைய ஒற்றுமையை காட்டுறோம். சரி நீங்கள் அதுவும் இல்லாமல் தீர்மானம் போட்டு என்னங்க ஆயிரப்போகுது? அவங்க நிப்பாட்டிடுவாங்களாங்க. தீர்மானம் போட்டு ஒரு இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன ஆயிரப்போகுது? இப்படி கேட்டால் எல்லாத்துக்கும் நான் மாற்றி கேட்குறேன், நீ என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு நீங்கள் எதிர்ப்பு தீர்மானம் போடுறீங்க, கண்டன தீர்மானம் போடுறீங்க சட்டமன்றத்தில். இதனால் என்னங்க ஆயிரப்போகுது? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன ஆயிரப்போகுது? அப்போ இது என்னென்னா நம்ம ஒற்றுமையை காட்டுறோம், ஒரு யூனிட்டியை காட்டுறோம், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதை நம்ம இந்த பில்லை வந்து இந்த போட தீர்மானத்தை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பலாம், பிரதமருக்கு அனுப்பலாம். நம்மளுடைய எதிர்ப்பு காட்டுறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு தவறை திமுக செஞ்சிருமோங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு ஒரு குரூப்பு, இல்லை வந்தால் 50% வந்தால் நமக்கு லாபம் தானே அப்படின்னு ஒரு குரூப்பு. எல்லாம் யாருன்னு பார்த்தா அவங்க தான். அவங்க தயாராகிட்டாங்க. அவங்க நாளைக்கு திமுக ஆதரிக்க போகுது, வந்தால் என்ன செய்யணுங்கிற இதுக்கு தயாராகிட்டாங்க. 5 வருஷம் நாங்கள் தான் பாஜக உண்மையாக எதிர்க்கிறோன்னு மேடைக்கு மேடை பல மாநில மேடை. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சூழ்நிலை கைதியாக திமுக இருக்குது. ஆனால் அது ஓப்பனாக தெரிஞ்சிரும்ல சார்? அது தெரிஞ்சிடும். தனக்கு தன்னை வந்து ஒரு பின்னோக்கி கொண்டு போயிடும். அரசியலில் தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டுரும் திமுக. அப்படி ஒரு முடிவை செஞ்சிருச்சுன்னா காலங்காலத்துக்கு திமுக எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வரலாற்று துரோகமாக போயிடும், ஒரு பெரும் கரும்புலி ஆயிரும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேறு வழி கிடையாது. இன்றைக்கி வழக்குகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி கேஸில் இடியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் போதுங்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. பாஜகவிடம் சரண்டர் ஆக வேண்டிய கட்டாயம். என்ன பண்ணுறது? ஒரு 3 வருஷம் பில் வந்து போதுப்பா, அடுத்த எலெக்ஷன் ஒரு 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆட்சி மேலே ஏதாவது கெட்ட பேர் ஒரு எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ அதை மறந்துடுவாங்க. அப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுவோம்னு இப்போ அவங்க வந்து காலத்தின் கட்டாயத்தில் சூழ்நிலை கைதியாக திமுக இருக்குது. சட்டமன்றத்தில் திடீர்னு ஒரு குரல், நம்ம தென் மாநிலங்கள்லேருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டாமா? அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. என்ன திடீர்னு ஒரு ஆசைங்க. எல்லா கட்சிக்கும் கலைஞர் முதலமைச்சர் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஸ்டாலின் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம 2014 ஜெயலலிதா தான் இந்த முறை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, மேலே யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. எல்லா கட்சிக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்போ தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்களுக்கு அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் தமிழருக்கு வந்துச்சு. அதை யார் தடுத்தாங்கங்கிற அந்த வரலாற்று துரோகத்தை யார் செஞ்சாங்கிறது வரலாறும் இருக்குது. தமிழ்நாட்டில் மூப்பனாருக்கான அந்த பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவரே தடுத்தார். அது வந்து வேறு பக்கம் போச்சுங்கிற வரலாறுலாம் இருக்குது. நமக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அவங்க ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஆசை, அடுத்து பிரதமர் ஆக்கணும்னு. அதை அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் விஜய் அவர்களோட அரசியல் எடுபடுது, மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் சேர்ந்துருச்சு. 2 வருஷத்தில் ஆட்சி ஓவரால் இப்போ அடுத்த 2029 நோக்கி தான் எல்லா கட்சியிலுமே நகரணும். அந்த அளவுக்கு பிரச்சாரம் இருக்குமா விஜய் அவர்கள்? இல்லை, அவன் தமிழ்நாட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையே கூட மேஜர் சீட்ஸ் வந்து கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்க. அதிமுக எம்ஜிஆர் இருக்கப்ப பிரிச்சுக்கிட்டாங்க, 60-40 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. 60% வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு, 40% வந்து லோக்கலில் இருக்க கட்சிக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அந்த ஃபார்முலாவை தான் எடுப்பார்.
எம்ஜிஆர். அதனால் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து தமிழ்நாடு தான். கூட இருக்கிற ஆட்கள் வந்து ஆசைப்பட்றாங்க கொண்டு வரணும் அப்படின்னு. அது காலம் தான் முடிவு பண்ணணும். ஓகே, அப்போ பாஜக பக்கம் திமுக போது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அது டீலிமிட்டேஷன் பில்லு வரும்போது தெரிஞ்சிடும், நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்கிறாங்க. தொடர்ந்த ஐயா வந்து தொகுதி மறுவரை அதெல்லாம் எரிச்சாரு. இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடணுமா அப்போ நம்ம? இல்லை, அதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க. 50% வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதில் பாதிப்பு இல்லை, வந்து விதாச்சார அடிப்படையில் நமக்கு கொடுக்குறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர் நன்றி கடன் பட்ட சில பேர் இருக்கிறாங்க. ஆமோதித்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், பட் அது தவறு செய்கிறப்ப அதை எதிர்த்து கேட்கணும் கூட உங்களுக்கு நீங்கள் முடியாமல், ஆட்சியில் இல்லாத போதும் கூட நீங்கள் அந்த நன்றி விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் வேதனையாக இருக்குது. சட்டமன்றத்தில் ஒரு தடவை கவனிக்கப்படக்கூடிய ஸ்பீச்சை சௌமியா அன்புமணி ஸ்பீச் இருந்துச்சு. அவங்க கூட இந்த டீலிமிட்டேஷன் பில்லு எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்டிஏல இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க வந்து அதை மீறி பண்ண முடியாது. ஆனால் அவங்க சொல்லும் போது 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்றப்ப அது தப்பாக தானே இருக்குது, நம்மளும் விகிதம் அதிகரிக்கு தானே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படி தான் பேசுவாங்க. அவங்க என்டிஏல இருக்கிறாங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி வெளியில் வராங்க? அதிமுக ஏன் செய்யுது? அதிமுக நிலைப்பாடு என்ன? இங்கே ஒன்று வெளியில் ஒன்று பேசுகிறாங்க, உள்ளே ஒன்று பேசுகிறாங்க. டீலிமிட்டேஷன் வெளியே இருந்து பேசுகிறப்ப எதிர்க்கிறாங்க, உள்ளே போய் ஆதரிக்கிறாங்க. அப்போ கூட்டணியில் என்டிஏல இருக்கிறாங்க. தேமுதிக பாருங்க, அவங்க சேஃப்டியாக 2 பக்கம் கேட்மாறாங்க. அது வர்றப்ப பார்ப்போம். இப்போ ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது, நடுநிலை. நாளைக்கு ஏதாவது மேலே தேவைப்பட்டால் சுதீஷ் எம்பி அமைச்சராக்கிடுவோம். அங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு தென்னை மரத்தில் குத்து, ஒரு பனை மரத்தில் ஒரு குத்தி வைப்போம் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஸ்டாண்டு. வரப்போகிற நாட்களில் தெரிஞ்சிடும் யார் பக்கம்ன்றது. வெளிச்சத்துக்கு வந்துடும், வெட்ட வெளிச்சத்துக்கு ஆயிரும். உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிளிய போகுது. அப்போ தமிழ்நாட்டில் சில கட்சியில் தமிழ்நாட்டிலேருந்தே தூக்கி எறியப்படுவார்கள் இவங்க செய்கிற துரோகத்தில். அவர்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க, பெரிய பின்னடைவை அவங்க சந்திச்சிடும். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஓட் பேங்க்கும் அவங்களுக்கு மொத்தமாக போயிடும். நம்ம மட்டும் சொல்லலை, இதை பலரும் சொல்கிறாங்க. பல ஆர்டிகளும் வருது, படிக்கிறோம் நம்ம. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறாங்க. ஆனால் என்ன முடிவெடுக்க, தமிழ்நாட்டின் நலன் கருதி முடிவெடுக்க போகிறாங்களா, தன்னலன் கருதி முடிவெடுக்க போகிறாங்களாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். சப்போஸ் அதை எதிர்த்தால் தமிழ்நாட்டு அரசியல் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அமைச்சர் உள்ளே போவாங்க, கண்டிப்பாக போவாங்க, நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.